நம்மளுடைய நியூட்ரிஷன் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க வரோம்னா வெயிட் லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, தன்னம்பிக்கையோடு இருக்கீங்க, மன உறுதியோடு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன காரணம் தன்னம்பிக்கை மன உறுதி இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஆமாங்க, ஒரு மனிதனாக பிறந்தானே அவனுக்கு என்ன இருக்கோ இல்லையோ அவன் உயிரோட மேலானதாக அவன் தன்னம்பிக்கை அவன்கிட்ட இருந்தாவே போதும், வாழ்க்கையில் கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஸோ நீங்கள் உங்கள் வெயிட்டை லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்க வேண்டியது கான்ஃபிடென்ட் மட்டும்தான். அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லைங்க, இன்னொன்று முக்கியமானது, நீங்கள் வெயிட் லாஸ் ஜர்னியில் ஃபஸ்ட்டு டே ரொம்ப இன்ட்ரெஸ்டோட கண்டிப்பாக பண்ணவே முடியும் நம்மளால் அப்படின்னு எந்த கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே கான்ஃபிடென்ட்டில் ஒரு 90 டேஸ் கன்ஃபார்மாக ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் மூலம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய வெயிட் லாஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஃபாலோ பண்ணணும். எந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும், என்னென்ன ப்ராடக்ட் நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு தரேன். ஸோ நீங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் இருக்க என்னுடைய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ இல்லை ஹெல்த்துக்கான இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத நான் கைட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வியூவர்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் வெயிட் கெயின் ஆனதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, உங்களுடைய சோம்பேறித்தனம் தான் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வீட்டு வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு குழந்தைங்களையும் கவனிச்சுட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லா பொறுப்புகளும் நீங்கள் எடுத்து நடத்தும் போது ஸோ உங்களையே நீங்கள் கவனிக்க மறந்துடுறீங்க. ஸோ உங்கள் மேலே எந்த ஒரு கேரும் நீங்கள் எடுத்துக்காதனால உங்களுக்கு உங்கள் பாடியில் வெயிட் கூடுறது உங்களுக்கே தெரியாமல் போகுது. ஸோ யாராவது நீ விட இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது தான் நீங்களே நோட் பண்ணுவீங்க உங்களை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்பயுமே ஒரு உமன்ஸாக இருக்கீங்களா, 60 kg மேலே வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சா ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியல் வெயிட்டை ரீச் ஆகணும்னா அப்போ 5 kg இருக்கும் போதே ரெடியூஸ் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, வெயிட் கூடியிருந்தால் உங்கள் பாடியில் நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்கும். முக்கியமாக அந்த ஃபேட் கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிகிற மாதிரி பிளேசஸில் தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கைகளில், பின்புறம், கழுத்து, அப்புறம் முகத்தில், வயிறு, தொடை, அது மட்டும் இல்லை, இது எல்லாமே உங்கள் ஐஸ்க்கு தெரிய மாதிரி இடத்துல தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்கள் வெயிட் கெயினை ரெடியூஸ் பண்ணணும். அதுவும் உங்கள் ஐடியல் வெயிட்டோட ஒரு 5 kg கம்மியாகவே பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களால் என்ன பண்ண முடியாது, திரும்பவும் நீங்கள் வெயிட் கெயின் ஆக முடியாது. உங்களோட ஐடியல் வெயிட்டோட லுக்காக இருப்பீங்க, ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணுன்னா கண்டிப்பாக சுறுசுறுப்பாக இருங்க, விதவிதமாக ஊட்டச்சத்து உள்ள உணவா லோ கேலரியா சாப்பிடுங்க. ஓகே, டேக் கேர், பை பை, பாய் வியூவர்ஸ்.